ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெவில் மே கிரை சீசன் 1ல் எபிசோட் 4. ஸோ கைஸ், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டேண்டியோட சின்ன வயசை பற்றி காட்டுறாங்க. அவங்க அம்மா யார், அவன் யார், அவன் தம்பி யாருன்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு அம்மா வந்து நெக்லஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே பத்திரமா வச்சுக்கணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டேண்டியாவும் அவன் தம்பியும் வந்து சண்டை போடுறாங்க, லைட்டாக ஒரு சின்ன ஃபைட் மாதிரி. அம்மா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு ஏதாவது அப்பா பற்றி கதை சொல்லுங்க அப்படின்னு மாதிரி நம்ம டான்டி கேட்குறான். அப்புறம் அங்கே அம்மாவும் யோசிச்சு யோசிச்சு அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பான்னு சொல்லி அதை முடிச்சுட்டு அப்புறம் ரியல் லைஃப் வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா பையன் வந்து காயத்தோடு முடிச்சு கிடக்குறான். அது கைதியாக எங்கேயோ ஏரோப்ளைனில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து பேசுகிறாரு. என்னென்னா, இது வந்து நான் சொன்னதை பற்றி ஞாபகம் இருக்கா, உன்னோட சத்திங்கிறது கடவுள் கொடுத்த வரோம், அதை வந்து வேஸ்ட் பண்ணாத. அது மட்டும் இல்லாமல் டீமன்ஸ் அடிக்கிறதா நம்ம வேலையே, நாம் எல்லாரும் கடவுளுக்கு சேவை செய்கிறவங்க. அப்புறம் அந்த ரெண்டு டீமன்ஸுமே வந்து ஒரு சிடி மாதிரி போட்டு காட்டுறாங்க. நம்ம ரேபிட் வரப்பில் நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் சன் ஆஃப் ஸ்பாடா வந்து உங்களால் காப்பாற்ற முடியும், நினச்சானா காப்பாற்ற முடியும் மாதிரி சொல்கிறான். சன் ஆஃப் ஸ்பாடாவா, அது யாரா அப்படி மாதிரி நம்ம நம்ம டாண்டியோட ஃப்ரெண்டு கேட்பான். ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அந்த கேப்டன் இருக்கார்ல, அவள் வந்து ஒரு டீம் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமன்ஸ் இருக்கிற இடம். ஸோ அங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னா டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபைட் சீனாக தான் இருக்கும். ஸோ கைஸ், இங்கே எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெக்லஸ் வந்து காட்டி கொடுத்துரும். அப்படின்னா அது வந்து ஒரு ட்ராக்கர் மாதிரி எனர்ஜியை வந்து வெளியிட்ருக்குது. அதை வச்சு வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே. அவன் எப்போ வேணாலும் அந்த ஸ்வாடையும் நெக்லஸையும் இணைச்சானா இந்த உலகமே இருக்காது, நம்ம அதுக்குள்ளே சீக்கிரம் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் சொல்கிறான். திடீர்னு எல்லாம் கேட்டு எல்லாம் க்ளோஸ் ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். உடனே அந்த ரேபிட் பையன் பேச ஆரம்பிச்சிடுவான். இங்கே வந்து எல்லோரும் ஹாஸ்டேஜஸில் இருக்காங்க, என்ன பண்ண போகிறீங்க, இங்கே நாங்கள் செத்தா நீங்களும் செத்துடுவீங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் வந்து 2 டீமாக பிரிவாங்க. ஒன்று வந்து அந்த அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு வெளியே வர ஒரு டீமும், இன்னொன்று வந்து அந்த இருக்கிற ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் காப்பாற்ற டீமாக 2 பேராக பிரிவாங்க. சரி, அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. அப்புறம் பின்னாடி ஒரு டீமன் வந்து ஒரு பொண்ணை குத்திடுது. அவங்க டீமில் ஒரு ஆள் இருக்கிறத குத்திடுது, எனர்ஜி ஸ்வாட வச்சு குத்திடுது. அப்புறம் கேப்டன் மேலேருந்து ஒரு பாம்பு வந்து எல்லாத்தையும் குத்திடுது. அப்புறம் பட் 2-3 பேர் மட்டும் தப்பிச்சிடுவாங்க. நீ மட்டும்தான் கொல்ல போனியா, நான் கொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் டீமனும் வந்து எல்லாத்தையும் வெறித்தனமாக போட்டு வெட்டி சாய்ச்சிடும். ஸோ அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மட்டும் லெஃப்டில் ஏறி எப்படியோ தப்பிச்சிடுவா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. அந்த ராபிட் பையன் வந்து வீடியோவில் பேசிகிட்டு இருப்பான். என்னென்னா, நீ வந்து நார்மல் சைல்டு கிடையாது, நீ வந்து ஒரு டீமன் சைல்டு. அதுவும் இல்லாமல் ஒரு ஹியூமனுக்கும் டீமனுக்கும் பிறந்த குழந்த தான் நீ. உங்கள் அப்பா ஏன் இந்த மாதிரி வாழ அமைச்சாருன்னு தெரியுமா? ஹியூமனுக்கும் டீமனுக்கும் வந்து இது மாதிரி வந்துடக்கூடாது, இது எந்த வித பகையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் பண்ணார். ஆனால் உங்கள் அப்பா ஒரு கோரத்தனமான ஒரு விஷயம் பண்ணிட்டாரு, அது மாதிரி சொல்லி சொல்லிட்டுருப்பான் நம்ம ராபிட் பையன். இந்த பிளெயினில் வந்து எல்லோரும் சாக போகிறீங்க, எல்லோரும் அந்த ரிமோட்டில் அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது, நீங்கள் எல்லாமே செத்தீங்க, ஏரோப்ளைன் கிராஷ் ஆகி எல்லாம் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராபிட் சொல்லுவான். நீ டெவில் பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணால் நீ எல்லாத்தையும் காப்பாற்றலாம். ஸோ அதோட அந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிடுவான். அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, நம்ம டான்டி ஃப்ரெண்டு, அவர் வந்து நீ நல்ல டீமன் தான், அவனோட ப்ளட் டைப் என்ன அப்படி மாதிரி கேட்பான். அப்படியா அப்படி மாதிரி அவனும் சொல்லுவான். சரி, அந்த டீமன் ட்ரிகர் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்பான். தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா நம்ம எல்லோரும் சாக போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். உங்கள் அப்பா அம்மாவை பற்றி அந்த ராபின் மண்ணுக்கு தான் தெரியும் மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இவளுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகுது, இந்த லெஃப்ட்டில் வரும்போது ஒரு பாய்சன் மாதிரி அட்டாக் பண்ணிட்டுது. அதுக்கப்புறம் கடந்த காலங்கள் ஞாபகம் வருது, அவங்க அப்பா எப்படியும் உருமாறினார், அப்புறம் அவங்க செத்தது இதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அந்த டீமன் டீமன் ஸ்வாட் டீமன் வந்து அட்டாக் பண்ணுறான். அவளாம் இப்போ தப்பிச்சு ஓடுறா. ஒரு டீமன் இருக்கிற இடத்துல டீமன் ரூம்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிறா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம டான்டி ஃபைட் சீனுக்கு வராங்க. அந்த ஃபைட் சீனில் வந்து நம்ம மான்ஸ்டர் வந்து நம்ம டான்டி வந்து வெட்டிடுறான். அப்புறம் அப்படியே விழுங்குறான். அப்புறம் அவங்க அம்மா பேசுகிறது ஞாபகம் வருது. உங்கள் அப்பா ஒரு பிரேவான வாரியர், அவரை மாதிரி நீயும் வாழணும் அப்படி மாதிரி சொல்லி ஒரு ஞாபகம் வருது நம்ம டான்டேக்கு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து டெவில் பவர் வந்து ட்ரிகர் ஆகிடுது, அவேக் பண்ணுறான். அப்புறம் ஒவ்வொரு அந்த டீமன்ஸ் வந்து புரட்டி எடுக்கிறான்.
அந்த சீனை கட் பண்ணி நம்ம கேப்டன் கிட்ட வராங்க. கன் பாயிண்ட்டில் வந்து இந்த அப்பாவி டீமனை பிடிச்சி இது இது பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் அவங்க அவங்க வந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்தோம், அது ஒரு நரகம், நரகத்தை விட மோசமானது, அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி ராபிட் தான் எங்களை கூப்பிட்டு வந்தார். அங்கே அங்கே வந்து என்னால் மூச்சு காற்று வந்து சுவாசிக்க முடியல, ரொம்ப அதனால் எங்களுக்கு வைரஸ்லாம் பரவுது அப்படின்னு சொல்லி நம்ம இது சொல்கிறாங்க, நம்ம டீமன் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, டி டீமன் வார்த்தைகள்லாம் நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி நம்ம கேப்டன் சொல்கிறா. அதுக்கப்புறமா நம்ம டான்டே கிட்ட வராங்க. டான்டே வந்து அந்த ரிமோட் பட்டனை போய் எடுக்கலான்னு போகும்போது அந்த டீமன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுது டக்குன்னு. அப்புறம் அவனோட பவரும் வந்து போயிடும். அதுக்கப்புறம் எல்லோரும் கீழே விழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட அந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமீஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கைஸ், டாட்டா, நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம்.